ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்பிங்ஸ் சேஞ்ச் சேனல். ரீசெண்டாக நான் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும்போது அடிக்கடி என் கண்ணில் பட்ட ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அந்நியார்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட கூட்டணி அமைக்க போகிறீங்க, விஜய் கூடயா இல்லை யார் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்நியாரை வந்து 20-25 காலங்களுக்கு முன்னாடி வந்த கட்சி எங்களுது. அவர் இப்போ தான் உள்ள அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காரு. அரசியல் அப்படின்னா என்னன்றது அவருக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அவர்கிட்ட கேளுங்க யார் கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் சொல்லி இருந்திருக்காங்க. இது ஆக்சுவலி வரவேற்கத்தக்க பதிவு தான். அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம. ஏன்னா அவர் அரசியல்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 1 வருட காலங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ள யார் கூட கூட்டணி, யார் கூட கூட்டணி அப்படிங்கிறது வந்து இப்பவே கேட்க வேண்டுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா இருக்கும்போதுல இருந்துமே இதே கேள்வி தேமுதிகவை மட்டும்தான் கேட்குறாங்க. ஒரு திமுக கிட்டேயோ வேற எந்த கட்சிக்கிட்டேயுமே போயிட்டு நீங்கள் யார் கூட கூட்டணி, யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. தேமுதிக கிட்ட தான் அடிக்கடி போயிட்டு நீங்கள் யார் கூட கூட்டணி கூட்டணின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னு ஸ்டார்ட் பண்ணா, அது அம்மா இருக்கும்போதும் இதே கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்நியாரையுமே இதே இதே மாதிரி தான் கேட்குறாங்க, யார் கூட கூட்டணி, யார் கூட கூட்டணின்னு. இது லைட்டாக வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ புதுசாக வந்த கட்சிக்காரங்கிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் யார் கூட கூட்டணின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ 20-25 வருட காலங்களாக இருக்கக்கூடிய கட்சியை கிட்ட வந்து நீங்கள் யார் கூட, விஜய் கூட கூட்டணியா அப்படின்னு கேட்குறது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் அவரோட மனித நேயத்துக்காக எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே ஐயாக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.